சரி, 2025 ஆண்டுல மார்ச் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? எந்தெந்த காரியத்தில் எங்கே எல்லாம் நம்மெல்லாம் வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ அங்கேயெல்லாம் தலை நிமிர செய்து நம்மை மகிமைப்படுத்த போகிறார். அப்போ இவ்வளோ காலம் நமக்கு என்ன நடந்துச்சு? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சத்துரு நமக்கு விரோதமாக வந்து தலை குனிவு, அசிங்கம், வேதனை, கண்ணீர், துக்கம் இதையெல்லாம் கொடுத்தான். அதனால நம்மளால மகிமையாய் வாழ முடியவில்லை. ஆனால் தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேனா? தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இப்ப இயேசு ராஜா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என்ன நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், நீ கவலையே படாத. இவ்வளவு காலமா சத்துரு உனக்கு விரோதமாய் வந்து உன்னை தலைகுனிய செய்தான் அல்லவா? ஆமென். உன்னை தொட்டு, உன்னை அடித்து, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை அங்கலாய்க்க செய்து, உன்னை தவிக்க செய்து, உன்னை துரத்தினா அல்லவா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, இனி சத்துரு உன்னை தொட முடியாது. ஆமென். உன்னை தொட்டான்னா யாரை தொடுகிறான்? என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இப்ப இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப 7லேருந்தே வாசிங்களேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இவ்வளவு காலமாய் ஏதோ ஒரு அந்தகாரம், ஏதோ ஒரு பாபிலோனின் சிறையிருப்பு, ஏதோ ஒரு தவிப்பு. அதனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சத்துரு உங்களை ஒடுக்கினான். உன்னை ஒடுக்கினான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னா என்ன சொல்றாரு? நீயே வந்துரு அப்படின்னு சொல்லல. உன்னால முடியல, இவ்வளவு காலமா நீ அங்கதான் இருந்த, உன்னால் விடுவிக்க முடியவில்லை. ஆனா இப்போ கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆமேனா? உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. இப்ப நான் வந்துட்டேன். இவ்வளவு காலமா நீ அடிமைப்பட்டிருந்தது போதும், உன் சத்துருவனுடைய போராட்டத்தினால நீ தலைகுனிந்தது போதும். இப்போ இது கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டேன், நீ வெளியே வந்துரு, உன்னை விடுவித்துக் கொள் என்கின்ற நற்செய்தியை தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆமேனா? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். ஒரு விடுதலை. ஆமேன். எல்லா போராட்டத்திலிருந்தும், எல்லா அந்தகாரத்திலிருந்தும் தேவன் நமக்கு இங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்க போகிறார். இப்ப தொடர்ந்து 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். ஒண்ணும் இல்லை, அவர் கையை மட்டும் அசைப்பாரு. நமக்கு விரோதமா நிற்கிற எல்லா விதமான அந்தகாரத்தில் இருந்தும் அவர் கையை மட்டும் அசைச்சார்னா போதும். என்ன நடக்கும்? சத்துரு நமக்கு முன்னாடி இல்லாமல் போவான். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளால துதிக்க முடியல தெரியுமா? ஆமா, என்ன சர்ச்சுக்கு வந்து மட்டும் என்னத்தை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துங்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க நல்ல பெரிய லக்ஸுரி லைஃபை வந்து ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. பெரிய ஆடம்பரம் உங்க மைண்ட்ல எல்லாம் அந்த ஆடம்பரம் வச்சுக்கின்னு, அந்த ஆடம்பரத்தையே கண்ணில் வச்சுக்கின்னு, எனக்கு கிடைக்கலையே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ உயிர் வாழறதே அவர் கிருபை. ஆமேன்னு சொல்லாமா? நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஓட்டுனாரே இந்த வண்டியை, அதுவே அவருடைய மாபெரும் கிருபை. தெரிய மாட்டேங்குது இது. என்ன, நம்மெல்லாம் ஒரு நன்மையும் அனுபவிக்கிறதுக்கு பாத்திரவான்கள் அல்ல, எல்லாம் அவருடைய தேவ கிருபை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வரும்போது காலையில் எழுந்து அல்லது உங்க வீட்டில் எழுந்து துதிக்கும் போது ஒரு சோர்வு ஏன் ஏற்படுதுன்னா, நீங்க பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை கண் முன்னாடி வச்சுக்கின்னு, கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அவருக்கு நமக்கு தேவையான அத்தியாவசியங்களை நமக்கு போதுமானதாய் நம்மை கொடுத்து நடத்த வல்லமை உடையவர். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த போதுமானது கூட வரக்கூடாதபடிக்கு ஒரு பயங்கரமான தடைகள் இல்லையா, அந்த போராட்டங்கள். காரணம் என்னன்னு சொன்னா, சத்துரு நமக்கு முன்பாக நின்று நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான அந்த போதுமானதை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவன் தடுத்து நிறுத்துவான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஒரே ஒரு காரியம், கையை மட்டும் அசைச்சனாவே போதும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் வல்லமை, அவருடைய கரங்கள் வல்லமை உள்ளது, அவருடைய புயங்கள் ஓங்கி இருக்கிறது, அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கையை அசைச்சார்னாவே போதும், அவர் கையை அசைச்சிட்டார்னா போதும். இன்னைக்கு கையை அசைக்கிறார், சத்துருவின் தலையை நசுக்குகிறார். ஆமேனா. நான் என் கையை அவர்களுக்கு விரோதமான அசைப்பேன். உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சத்துருக்களின் அந்த ஒரு அந்தகாரத்தையும் நான் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறேன். அவர்கள் நல்லா கவனிங்க, இதுல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் சிம்டம்ஸ், ஒரு பெரிய அறிகுறி என்ன தெரியுமா? உனக்கு விரோதமா இருந்த அந்த சத்துருவை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா, அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானே, அந்த அடிமைகளே அவனை வீழ்த்துவார்கள். இதுதான் பயங்கர கொடுமை. இப்ப கர்த்தரே போய் நேரா அந்த சத்துருவை வீழ்த்துனா அது ஒரு பெரிய, அவனுக்கு பெரிய மகிமை அது இல்லையா. நம்ம போய் ஒருத்தர் கூட சண்டை போறதுக்கு கூட தகுதி வேணும், உண்மையா இல்லையா? சில பேரை பார்ப்பேன், சம்பந்தமே இருக்காது, இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருப்பாது, அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுன்னு இருப்பாங்க, இவங்க போய் சண்டை போட்டுக்குன்னு. நாம சண்டை போறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, டேய் உன் சத்துருவை நான் அல்ல, அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானே, அவன் அடிமைப்படுத்தி வச்சு அவனை கொண்டே அவனை அடிப்பேன். அல்லேலூயா. எத்தனை புரியுது? அப்ப என்ன சொல்ல வர்றார் கர்த்தர்? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற மகிமையின் கர்த்தர் அவர் சொல்றாரு, அப்போது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினர் என்று அறிவீர்கள். 10ஆம் வசனம் சொல்ற வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தைகளை தேவன் நமக்கு பேசினாலும், அவர் 10 முறை அல்ல, அவர் 100 முறை நம்ம கூட பேசினாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுல இருந்து இன்னும் ரொம்ப டெப்தா நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். அதனால கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்துட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்துட்டேன், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்ப என்ன நடந்திருக்குது? நமக்கும் கர்த்தருக்கும் இடையில ஏதோ ஒரு சத்துரு குறுக்கே இருந்திருக்கிறான், ஏதோ ஒரு குறுக்கே சத்துரு இருந்திருக்கிறான். இந்த சத்துருவை நம்மால் ஜெயங்கொள்ள முடியாமல், கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாமல், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு தடைகள் நமக்கு முன்னே இருக்கிறதை தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. இப்ப நீ இவ்வளவு காலமா நீ மோதி பார்த்த, உன்னால முடியல. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, நானே உன் சத்துருவை அவன் அடிமையினுடைய கையிலேயே நான் விழ வைக்கிறேன். அல்லேலூயா. நான் போய் அவனை அடிக்கிறதுக்கு நான் யார்? நான் ஆமேனா. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்துரு பிசாசு வந்து நம்ம சில வேலைகளில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, பிசாசை பெருசா இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம பிசாசு பயங்கர வல்லமை, அவன் நம்மளை அடிச்சிடுவான்னு. அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அன்பானவர்களே, அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் நினைச்சார்னே போதும், அவனை தூக்கி போட்டுருவாரு. அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கணும்னா, தேவனுடைய சர்வ வல்லமை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமைகளை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து அவரை துதிக்க ஆரம்பித்தீங்கன்னாவே போதும், சத்துரு உங்களுக்கு முன்னாடி இல்லாம ஓடி போயிடுவான். ஆமென் சொல்லாமா? அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் வரேன், உன் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன். அதனால சத்துரு இப்ப எந்த கண்டிஷன்ல இருக்கிறான் அப்படின்னா, உன்னை அழிக்கும்படியாய், உன்னை தொடும்படியாய், தொடுதல் அப்படின்னு என்னது, உன்னை அழிக்கும்படியாய் அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னை தொடுறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை என் கண்ணின் மணியில வைத்திருக்கிறேன். கண்மணி என்பது எங்க இருக்கு? கண்மணி எங்க இருக்கு? நம்முடைய கண்ணுல இருக்கிற, கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் இல்லையா, அந்த பிளாக் இருக்குதே, அந்த கருப்பு, அதுதான் என்னது? கண்மணி. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நம்மை ஒரே காரியத்தை பலமுறை பேசினாலும்
அதில் பயங்கர ரகசியங்கள் உண்டு. இன்னைக்கு நீ நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். என்ன நடந்துச்சு? கண்மணியை தொடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கண் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருனாவே அது உயிரை காண்பிக்கிறது. உயிரில் நாம் கலந்து விட்டோம். கர்த்தருடைய உயிரிலே கலந்து விட்டோம். மனுஷனுடைய உயிர் மாயையானது. மனுஷனுக்கு மரணம் இருக்கிறது. அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவன் நிலையில்லாதவன். ஆனால் கர்த்தரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் நித்தியமானவர். ஆமேனா? நல்லா கவனிங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் நித்தியமானவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அவர் என்னென்னைக்கோ சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். நல்லா கவனிங்க. அப்போ இந்த கண் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் ஆளுகையை காண்பிக்கிறது. அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ என் உயிர்ல கலந்துட்ட, அதனால உன் உயிரை யாராலும் எடுக்க முடியாது. ஆமென். நீ என் உயிர்ல கலந்துட்ட. என் உயிர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நான் நித்தியமானவர். ஆக இந்த கண் என்பது எதை காண்பிக்கிறது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்களேன். எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 11வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம், அதுல 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். நல்லா கவனிங்க. கண் சரீரத்தினுடைய வெளிச்சம், சரீரத்துடைய உயிர். என்ன? இந்த கண் என்பது ஏதோ எழுத்தின்படியே ஒரு கண் அல்ல. இந்த கண் என்பது ஆத்துமாவை காண்பிக்கிறது. ஆத்துமா, நல்லா கவனிங்க. இந்த கண் நம்முடைய ஆத்துமாவுடைய வெளிப்பாடு தான் கண். நம்முடைய ஆத்துமாவுடைய வெளிப்பாடு தான் கண். வாசிங்க பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 3:50-51 வாசிங்க. புலம்பல் 3:50-51. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. எடுத்து வாசி அந்த வசந்த. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குறது. கண்ணு என்ன பண்ணுதான்? ஆத்துமா தான் உயிர். ஆமென். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றால், அப்ப நான் இப்ப யாராக இருக்கிறேன்? அவருடைய கண்மணியாக, அவருடைய உயிராக இருக்கிறேன். கர்த்தர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மரித்தார், என்றென்றைக்கு சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ சத்துரு என்ன செய்ய முடியாது என்றால் நம்மை தொட முடியாது. மறுபடியும் எடுத்து வாசிங்க. இந்த வெளிப்படுத்தல் 1:18 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:18 வேகம் எடுத்து வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லாமா? அப்போ என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண் என்பது ஆத்மா, உயிரை காண்பிக்கிறது. நித்தியராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கண்மணியாய் நம்ம ஏற்றுக்கொண்டார். அவருடைய உயிரில் நாம் கலந்து விட்டோம். நித்திய காலமாய் அவரோடு கூட வாசமாய் இருப்போம். இனி நமக்கு சத்துருவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். அதனால நம்ம தேவ சமூகத்துல எப்போ போய் ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம், அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்னாவே நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் அகற்றி விடுகிறார். ஆமேனா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 17வது சங்கீதத்தில் 17 சங்கீதம் 7 வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் இன்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியை போல என்னை காத்தருளும். கரங்களை விட்டாமன் சொல்லுங்க. யாரை போல காத்தருளும்? கண்மணியை போல என்னை காத்தருளும். என் கண்ணில் ஆண்டவர் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம கண்ணில் தூசு பட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளால இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ கண்ணை இமை பாதுகாக்கிறது போல
கர்த்தராகிய இயேசு ராஜா நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உம்மை நம்புகிறவர்களை நாம் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்துல இந்த அதிகாலை பொழுதுல அவர் சமூகத்துல வந்து, கர்த்தாவே என் வாழ்க்கைக்கு நான் என்ன நம்பல, நான் உங்களையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்துக்கு வந்து அவரை நம்பிக்கொண்டிருக்கிற நம்மை அவருடைய வலதுகரம், அவருடைய வலதுகரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜெயம். ஆமெனா. அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்ப நம்முடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது? அவருடைய வெற்றி நமக்கு தெரிகிறது. எங்களை உம்முடைய வலது கரத்தில் ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபைகளை எங்களுக்கு விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். அப்புறம் 9ஆம் வசனம், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். என்னுடைய பிராண பகைஞன், என் சத்துரு என்னை ஒடுக்குகிறான். தேவனையும் நம்மையும் விட்டு பிரித்தது எது? மரணம். ஆமெனா. மரணம். நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். எது தேவனுக்கு சத்துருனா? மரணம். என்றால் தேவன் நித்தியமானவர், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமாய் இருக்கிற அவருக்கே என்றென்றைக்கும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு நம்மை தடுக்கிற ஒரு பயங்கரமான சத்துரு எது என்றால் மரணம். அதுதான் இன்னைக்கு பல விதங்களிலே நமக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய கண்களிலே வைத்துக் கொண்டு அவருடைய கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஏன் நம்மை அவருடைய கண்ணிலே வைத்துக் கொண்டார், கண்மணியை போல பாதுகாக்கிறார் என்று சொன்னால், நாம் கர்த்தரை நம்புகிறோம். ஆமெனா. அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார், அவரே நம்முடைய ஜீவனா இருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு வேறு ஒரு வாய்ப்பே இந்த உலகத்தில் இல்லை நம்ம வாழ்வதற்கு. ஆமெனா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் நல்லா கவனிங்க. இந்த சத்துரு எது என்றால், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். என்னது? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர்தான் நீதி உள்ள தேவன். ஆனால் மனுஷன் நியாயப்பிரமாணமாக இருக்கிறான். மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்ப பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யார் என்றால் மரணம். இப்ப ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்றால் கடைசி சத்துரு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல எந்த சத்துருவை கர்த்தர் விளக்குகிறார் என்றால், கடைசி சத்துரு, லாஸ்ட். அவள் தான். இத்தோட சத்துரு உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க போறது இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எது மரணம்? எடுத்து வாசிங்க. 55வது வசனம். 55 15 55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நல்லா கவனிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் என்னது? நியாயப்பிரமாணம். அப்ப நம்முடைய சத்துரு யார் என்றால் நியாயப்பிரமாணம். சத்துரு யாரு? நியாயப்பிரமாணம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சத்துருவாகிய நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஜெயம் எடுத்து விட்டார். ஆமெனா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றால் மனைவியாக்கி கொண்டார் நம்மை கர்த்தர் மனைவியாக்கி கொண்டார். கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாயிருக்கிறார்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றால் கிறிஸ்து நம்மை மணவாட்டியாக்கி கொண்டார். நம்மையும் தேவனையும் பிரித்த சத்துருவாகிய நியாயப்பிரமாணத்தை, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து, ஆமெனா, அவர் கையெழுத்து என்ன பண்ணாரு? அவர் குலைத்து சிலுவை அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமெனா. என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். யாருக்காக? மணவாட்டிக்காக, கண்மணிக்காக, என் உயிராய் இருக்கிறவளுக்காக நான் வெற்றி சிறந்தேன். அந்த வெற்றியை தனக்கு உள்ளே கொண்டவள் தான் யாரு? மனைவி. இந்த மணவாட்டிக்கு தான் கர்த்தர் சொல்றார், என் மணவாட்டியை யாராகிலும் ஒருத்தன் தொடுறான்டானா அவனை என் கண்மணியை தொடுகிறான். காரணம், அவள் என் உயிரிலே கலந்தவள், அவள் என் கண்மணியாய் இருக்கிறவள் என்று சொல்லி கர்த்தராகி இயேசு ராஜா நமக்கு இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா?
இந்த மணவாட்டி இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் ஆகிய இந்த சத்திய வசனத்தை அவள் கண்மணி போல பாதுகாத்து கொண்டவள். சத்தியபரனாகி இயேசு ராஜாவை ஆராய்ந்து பார்த்தவள், அவருடைய வெற்றியை ஆராய்ந்து பார்த்து தனக்காக்கி கொண்டவள், என்னுடையது என்று சொல்லி தனதாக்கி கொண்டவள். என் கர்த்தர் ஜெயமெடுத்தவர், என் இயேசுராஜன் மரணத்தை ஜெயித்தவர், அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர், அவர் என் மரணத்தை ஜெயித்தவர், என் சத்துருவை ஜெயித்தவர். கரங்களுக்கு சொல்லாமா? யார் சத்துருவ? நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நாம். நம்மையும் அவரையும் பிரித்தது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை எனக்காக முடித்தவர் என் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை உணர்ந்து கொண்டவளே ஆறாவது நாளிலே கல்வாரி சிலுவையிலே மரித்து 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டவர் என் கர்த்தர். இதுவே கர்த்தர் ஏறெடுத்த ஜெயம். ஆமெனா? இந்த கட்டளைகளை ஆராய்ந்து பார்த்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்டவள் தான் இந்த மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துரு இனி உனக்கு முன்னாடி இருக்க முடியாது, இனி எந்த ஒரு ஆபத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த கட்டளைகளை ஆராய்ந்து தன் இருதயத்தில் தரித்து கொண்டவள். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வேகமா எடுத்து வாசிங்க. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளும் என் போதனைகளையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். உன் கண்மணியை போல பாதுகாத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கர்த்தர் கண்மணியை போல பாதுகாக்கிறார்? நம்ம எல்லாம் உட்கார்ந்து 4 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்து கர்த்தருடைய வசனங்களை நல்ல ஆராய்ச்சி செய்து அவருடைய கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியை போல, இதுவே என்னுடைய உயிர், என் இயேசு ராஜனை என்னுடைய உயிர் என்று சொல்லி இந்த மணவாட்டியானவள் கர்த்தர் எடுத்த ஜெயத்தை, அவர் சிலுவையில பரிகரித்த சத்துருவை அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுடைய ஜெயத்தை கொண்டாடி கண்மணியை போல அவருடைய வெற்றியை, அவருடைய ஜெயத்தை அவள் என்ன செய்கிறாள்? காத்து கொண்டதினால, இருதயத்தில் அவரை தரித்து கொண்டதினால கர்த்தர் சொல்றார், நீ என்ன உயிரில் கலந்து விட்டாய், நீயும் என்னுடைய உயிரில் கலந்து விட்டாய், நான் உன்னுடைய உயிரில் கலந்து விட்டேன். என் கட்டளைகளை கண்மணியை போல நீ பாதுகாத்து கொண்டபடினாலே நானும் என்னை கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வந்து வசனத்தை கேட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் ஆராய்ந்து பார்த்து கண்மணியை போல என் உயிர் போனாலும் போவோமே தவிர இந்த வசனத்தை விட்டு நான் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நான் சாய்வதில்லை என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த கட்டளைகளை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டீங்களோ கர்த்தர் சொல்றாரு, என் கட்டளைகளை பாதுகாத்து கொண்ட உங்களை என் கண்மணியாய் நான் வைத்துக் கொண்டேன். அல்லேலூயா. என் உயிரில் நீங்க கலந்துட்டீங்கன்னு சொல்லி. ஆமேனா? நல்லா கவனிங்க. அப்போ உண்மையிலேயே கர்த்தர் அப்படிதான் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறாரா? எஸ். எப்படி பாதுகாக்கிறார்? அகாஸ்வேரு ராஜா 7ஆம் நாளிலே, நல்லா கவனிங்க, அகாஸ்வேரு ராஜா 7ஆம் நாளிலே திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருந்தார். எத்தனாம் நாள்ல? 7ஆம் நாள். ஏன் 7ஆம் நாள்? மனிதன் 6ஆம் நாளுக்கே உரியவன். 6ஓடு முடிஞ்சு போயிட்டான். 7ஆம் நாளுக்கு யார் போகணும்? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவர் உலகமாய், அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராய் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு தேவகுமாரன். அவர் 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். அவர்தான் தேவகுமாரன் என்று ஆராய்ந்து பார்த்து, அவரே அடக்கம் பண்ணப்பட்டவர், அவரே ஜெயமெடுத்தவர், அவரே சேனைகளின் கர்த்தர் என்று நல்ல ஆராய்ந்து பார்த்து இவரே என் புருஷன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவளே மணவாட்டி, இவளே மனைவி. ஆனால் 7ஆம் நாளிலே தன்னுடைய மனைவியினுடைய அழகை காண்பிக்கும்படியாய் அவர் என்ன செய்றார்? அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை கூப்பிடுகிறார். ஆனால் வஸ்தியோ நான் வரமாட்டேன். நல்லா கவனிங்க, வஸ்தி என்ன சொல்லிட்டா? நான் வரமாட்டேன்,
காரணம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் அவள் கண்மணி போல பாதுகாக்கவில்லை. அவள் நியாயப்பிரமாண சுயநீதியிலே இருக்கிறவள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அவள் நியாயப்பிரமாண சுயநீதி சத்துரு. அவள் சத்துருவா இருக்கிறாள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவள் சத்துரு. நியாயப்பிரமாண சுயநீதி தான் சத்துரு. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி நம்ம அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணத்தை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசுறார். நாம் அனுபவிக்கிற எல்லா போராட்டத்துக்கும் எல்லா சத்துருக்கும் காரணமா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம். அகாஸ்வேரு ராஜா ஜெயங்கொண்டவர். அவர் 7ஆம் நாளிலே திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த நாளிலே என் மனைவியே, என் கட்டளைகளை என் வேதத்தை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு இருதயத்திலே தரித்து கொண்டவளை ஆத்துமா சம்பந்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து உன் அழகை காண்பி, உன் அழகை காண்பி என்று கூப்பிட்டால் நான் வரமாட்டோம் என்ற. அப்பனா அவ கட்டளையை பாதுகாத்துக் கொள்ள கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க. யார் உம்முடைய வெற்றியை, நீரே சேனைகளின் கர்த்தர், நீரே சீயோனின் ராஜா என்று உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ரூபவதியும் கன்னிகையுமா இருக்கிற பெண்களை பிடியுங்கள் என்று சொல்லும் போது எஸ்தர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், எஸ்தர் என்ன செய்கிறாள்? அவருடைய வெற்றியை, அவருடைய ஜெயத்தை கொண்டாடும் விதமாக அவள் தம்மை தாமே ஒப்புவிக்கிறாள். நல்லா கவனிங்க. எஸ்தரின் புத்தகத்தை வாசிக்கும் போது திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் எஸ்தரின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எஸ்தர் ஜெயம் எடுத்தவர்களாய் அங்கே அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையிலே அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். முதல்ல எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது மகாரூபவதியா இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரிய ஜனங்களுக்கு பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கும் அழைத்து வர வேண்டும் என்று இவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இது மணவாட்டியால மட்டுமே சத்துருவை மேற்கொள்ள முடியும். 7ஆம் நாள் யாருக்குரியது? அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையை நோக்கி, அவருடைய சத்துவத்தின் வல்லமையை நோக்கி அவருடைய கூடாரம் கம்பீர சத்தமிடுகிறது. 8ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். நம்முடைய மரணத்தை ஜெயித்தார். ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை ஜெயித்தார். ஆனால் இந்த வஸ்தியோ வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டால். காரணம், அவருடைய கட்டளைகளை கண்மணியை போல அவள் பாதுகாத்து கொள்ளவில்லை. ஆமென். அது இஸ்ரவேல் நியாயப்பிரமாண சுயநீதி சபை, அது தள்ளியாச்சு. ஆனால் மணவாட்டி சபை அங்கே எஸ்தர் எப்படிப்பட்டவள் என்று வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போது ராஜாவை சேவிக்கிற அவருடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இவள் எஸ்தர் எப்படிப்பட்டவள் என்றார்? ரூபவதியும் கன்னிகை. ரூபவதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தை நல்லா அனுபவித்தவள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வேதத்தை அறிந்தவள். அங்கே கன்னிகை என்பது அந்த நேசத்திலேயே உறுதியாய் இருப்பது. இவர்களை உத்தமிகளாக பாவிக்க வேண்டுமேயானால் கிறிஸ்து இயேசு 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டது போல இந்த எஸ்தரும் 7வது நாளிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். 2 பந்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளால் ஜோடிக்கப்படுகிற சுத்திகரிப்பு. என்னது நடக்குது? சுத்திகரிப்பு. காரணம் என்ன? இந்த எஸ்தர் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் போதகத்தையும் கண்மணியை போல பாதுகாத்து கொண்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்ததை போல அவரோடு எழுந்து மனைவியாய் ஆகிவிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துவுக்கு அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக தேவன் எஸ்தரை நியமித்து விட்டார். ஆனால் ஒரு பயங்கரம் இங்க என்ன நடக்குது? இதுதான் முக்கியமானது. ஒரு சத்துரு மனைவி இருக்க வேண்டிய இடத்துல, மனைவி இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நியாயப்பிரமாண சுயநீதி ஆகிய ஆமான் குடிகொண்டிருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். எஸ்தர் மனைவியாக அகாஸ்வேரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டாலும், அகாஸ்வேரு ராஜா மனைவி தேர்ந்தெடுத்து கொண்டாலும், எஸ்தர் இருக்க வேண்டிய அந்த அரண்மனையில இந்த சத்துரு அங்கே குடிகொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அகாஸ்வேரு ராஜா தான் எல்லாத்துக்குமே 127 தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் அவர் இந்த ஆமானை உயர்த்தி வைத்திருந்தார்.
ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் இடையில ஒரு சத்துரு. இதுதான் நியாயப்பிரமாண சுயநீதி. நியாயப்பிரமாணத்தை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இந்த நியாயப்பிரமாண சுயநீதியை முடித்த, ஜெயமாக முடித்த, வெற்றி எடுத்த அந்த வெற்றியை தமக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்கிறவள் தான் மனைவி. அவள் தான் கண்மணியை போல ராஜாவுடைய கட்டளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவள். ஆனால் ராஜாவுக்கும் இந்த ராஜாத்திக்கும் இடையில ஒரு சத்துரு இருக்கிறான். இந்த ராஜாத்தியால அகாஸ்வேரு ராஜாவின் அண்டையில நெருங்க முடியவில்லை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் இங்கே கொடுக்கிற. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3:1. பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். கவனிங்க, ஆக்சுவலா யாரை நமஸ்கரிக்கணும் தெரியுமா? இங்கே எஸ்தர் ராஜாத்தியை. ஆனால் இங்கே பக்கத்துல ஒரு பெரிய, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய அரண்மனையை ராஜாத்தி இருக்க வேண்டிய, அந்த மணவாட்டி இருக்க வேண்டிய, மனைவி இருக்க வேண்டிய ஸ்தானத்தை இந்த சத்துரு பிடித்து கொண்டான். நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த மனைவியாகிய எஸ்தரோ எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் போதகத்தையும் தன்னகத்தே உள்ளே கொண்டவர்கள். அதனால அவர்கள் நிச்சயமாய் கிறிஸ்து இந்த மனைவியாகிய மணவாட்டியை தன்னுடைய கண்மணியை போல பாதுகாக்கிறவர்கள். ஆனால் இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாண சுயநீதி என்ன பண்ணுச்சுன்னா, ராஜாவுக்கே தெரியாம ராஜாவினுடைய முத்திரையை, ராஜாவினுடைய அந்த ஆர்டர், அந்த ஆணையை யூதர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற எல்லா சகல யூதர்களையும் ஒரே நாள்ல கொன்று குவிக்க வேண்டும். ஆமேனா? இவன் என்ன பண்றான்னா, சீட்டு போடுறான். என்ன சீட்டு போடுறான்? பூர் என்கிற சீட்டு போடுறான். நல்லா கவனிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 3:7. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் தேதியிலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. இன்னைக்கு தான் ஆதார் மாதம். இஸ்ரவேலுக்கு மாதம், இன்னைக்கும் மாதம் பிறந்திருக்குது. சரியா இன்னைக்கு ஆதார் மாதம். அவன் சீட்டு போடுறான். பூர் அப்படின்னா என்னன்னா அதிர்ஷ்டம், லாட் என்ற அர்த்தம். இந்த ஆமான் எப்படிப்பட்டவன் என்றால், இவன் ஒரு மந்திர சூனியம் பண்றவன், விச் கிராஃப்ட். இவன் மேஜிக் பண்றவன். நல்லா கவனிங்க. இந்த ஆமானை சுத்தி எப்பொழுதுமே மந்திரவாதிகள் சூழ்ந்திருப்பார்கள். மனைவி சிரேஷும், இந்த மனைவி அந்த ஆமானுடைய மனைவி சிரேஷையும் சூழ்ந்து மந்திரவாதிகள் எப்பவுமே சூனியக்காரன், சூனியம் வைப்பான். இப்ப இந்த பூர் என்கின்ற சீட்டு என்பது சூனியத்தினால, மந்திரத்தினால இவன் பிளான் போடுறான். இந்த யூதர்களை கிறிஸ்துவினுடைய மனவாட்டியா இல்லாதபடிக்கு இந்த நியாயப்பிரமாண சுயநீதி என்ன செய்யுது அப்படின்னா, இங்க சீட்டு போட்டு ஆதார் மாதம், கரெக்டா இன்னைக்கு தான் அந்த ஆதார் மாதம். அவன் எங்க சீட்டு போடுறான்னா, நிசான் மாதத்துல சீட்டு போடுறான். அந்த சீட்டு எப்ப விழுதுன்னா, கடைசி நிசான் மாதம் என்பது வருஷத்தினுடைய முதல் மாதம். நல்லா கவனிங்க, நான் இதை முடிக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அவன் சீட்டு போடுறான். ஆதார் மாதத்துல இவங்க கதையெல்லாம் முடிச்சிடணும்னு அந்த பூர் என்கிற சீட்டை போடுறான். இவன் மந்திரவாதி, சூனியம் பண்றவன். அமலேக்கினுடைய ஆவி என்ன ஆவினா, சூனியத்தின் ஆவி, மாந்திரிகத்தினுடைய ஆவி. ஏன்னா மனுஷனுடைய ஆவியை அது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து இன்னைக்கு அநேகருடைய மன வேதனை, மன குழப்பம், இதை தான் நான் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனி. இந்த சத்துரு என்ன பண்றான்னா, மன கலக்கத்தை கொடுத்து இந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் மன கலக்கத்தை கொடுத்து, மரண திகிலை கொடுத்து, இருதயத்தில் பயங்கரமான வேதனையை கொடுத்ததுதான் இந்த பூர் என்கிற சீட்டு. அது கரெக்டா பார்த்தீங்கன்னா ஆதார் மாதம், கரெக்டா மார்ச் ஏப்ரல்ல அல்லது பிப்ரவரி மார்ச்ல தான் இந்த ஆதார் மாதம் வரும்.
நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம் இந்த பூரை பூரியமாக இலைப்பாறுகிற ஒரு மாதமாக நமக்கு மாற்ற போகிறார். காரணம், நம்முடைய ஆண்டவர் மகிமையின் தேவன், அவர் நீதி உள்ள கர்த்தர். தம்முடைய மனைவி யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய மனைவி இந்த எஸ்தர். இந்த எஸ்தர் 7ஆம் நாளிலே என்னோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இப்ப கர்த்தர் இதை தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கரெக்டா ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல சீட்டு விழுந்துருச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் மரண திகில், மரண கலக்கம். நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ கலக்கத்தில் நீ இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் இந்த நியாயப்பிரமாண சுயநீதியை தூண்டி விடுகிற இந்த துஷ்ட ஆமான். இந்த துஷ்ட ஆமானினால் தான் இவ்வளவு பிரச்சனை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் நீ கண்மணி போல பாதுகாத்து கொண்டு உன்னுடைய இருதயமாகிய பலகையில என்னை தரித்து கொண்ட என் மனைவியே, நான் உன்னை கண்மணியை போல பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த அகாஸ்வேரு ராஜா இந்த எஸ்தரினுடைய அன்பை நல்லா பூரணமாய் அறிந்து கொண்டவர். ஆனால் இடையில இந்த துஷ்ட ஆமான் இருந்தான். நடந்த சம்பவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த எஸ்தர் புத்தகத்தை நம்ம கடந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க புதிய ஏற்பாடாக நம்மை பரிபூர்ணமாய் தியானம் செய்தோம். நல்லா கவனிங்க. இதில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? தன்னுடைய மனவாட்டிக்காக கிரயம் செலுத்தி சிலுவையில உயிரை கொடுத்து தன் மனைவியை கர்த்தர் சம்பாதித்தார். உண்மையா இல்லையா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இது முக்கியமான சம்பவம். இதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. தேவன் எப்படிப்பட்டவர்? தான் உயிரை கொடுத்து. அப்போ கிறிஸ்துவினுடைய உயிர், அகாஸ்வேரு ராஜாவினுடைய உயிர் யாருக்கு உள்ள இருக்கிறது? யாருக்குள்ள இருக்குது? எஸ்தருக்குள்ள. அதே போல இங்க அகாஸ்வேரு ராஜாவினுடைய அந்த உயிர்ல இந்த எஸ்தர் கலந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த துஷ்ட ஆமான் அகாஸ்வேரு ராஜாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று ஆர்டரே போட்டான். ராஜாவுடைய முத்திரை மோதிரம் வந்துட்ட பிற்பாடு, முத்திரை பதித்து விட்ட பிற்பாடு அந்த கட்டளையை மாற்ற முடியாது. ராஜாவுக்கே தெரியாது. எல்லாரையும் அந்த ஆர்டரை கையில வச்சுக்கின்னு எல்லா யூதரையும் வெட்டுங்க அப்படின்னு வெட்டும் போது, இங்கே சூசான் அரண்மனையில் ராஜாவோடு அரண்மனையில் இருக்கக்கூடிய எஸ்தருடைய உயிரும் போகும். எஸ்தருடைய உயிர் போகிறது என்றால் அகாஸ்வேரு ராஜா சிலுவையில் அவர் சம்பாதித்த வெற்றியை இல்லாமல் செய்கிறான் இந்த சத்துரு. புரியுதாப்பா? சிலுவையில் அவர் சம்பாதித்த வெற்றி யாருக்கானது? மனவாட்டிக்கானது. இவன் ராஜாவுக்கு பக்கத்திலே இருந்துக்குன்னு ராஜாவுக்கு விரோதமாய் சதி செய்கிறான். ராஜாவுடைய உயிர் இந்த மனவாட்டிக்குள்ளே கலந்திருக்கிறது. இப்போ என்ன பண்ணது பாருங்க, ஆர்டர் வந்துருச்சு. இப்போ தானியேல் சிங்ககேபியில போடும்போது என்ன சொல்றாங்க? ராஜாவுடைய ஆர்டரை மாற்ற முடியாது, இந்த தானியேல் எடுத்து போட்டே ஆகணும்னு போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எஸ்தர் என்ன பண்ணுவாங்க? வெட்டி ஆகணும். அப்போ மனவாட்டி, அதாவது சபையை, புதிய ஏற்பட்ட சபையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டின்னு திரிகிறவன் தான் இந்த ஆமான். ஆமேனா? இவன் பயங்கரமான சத்துரு. அப்போ ராஜாவுக்கு நஷ்டம் வரும்படியாய், ராஜாவினுடைய அந்த வெற்றியை குலைத்து போடும்படியாய் இந்த ஆமான் சதித்திட்டம் செய்கிறான். ஆனால் ராஜா இந்த இடத்துல இந்த துஷ்டனை, இந்த சத்துருவை நிர்மூலமாக்கி ஒரு மாபெரும் காரியத்தை செய்வதற்கான காரணம் என்ன? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த எஸ்தர் ராஜா அழைக்கிறதுக்கு முன்னாடியே போய் ராஜா அரண்மனையிலே நின்று நீங்க விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க திட்டம் போட்டு அவங்களை கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த ஆமானோ 50 முழ தூக்கு மரத்தை, ஆமேன் சொல்லுங்க, நல்ல மரத்தில் தூக்கப்பட்டவன் தேவனால், சொல்லுங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மொர்தேகாய்க்கு தூக்கு மரம் அப்படின்னா எஸ்தருக்கும் தூக்கு மரம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். மொர்தேகாய்க்கு இந்த ஆமானுடைய மனைவியாகிய சிரேசும் அவனோடு சேர்ந்த சிநேகிதர்களும், அதாவது இந்த மந்திரவாதிகளும் இந்த சூனியம் பண்ணுகிறவர்களும் ஒரு பயங்கரமான ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த சிரேஸ் தான் ஆலோசனை கொடுக்குறா. என்ன, கணவன மனைவியை ஒரே சரி இல்லையா? இந்த ஆமானுடைய மனைவி சிரேஸ் எப்படிப்பட்டவன்? நியாயபரமான சுயநீதிக்காரி. இந்த ஆமானும் அப்படிப்பட்டவன். நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை, அவருடைய உயிரை தன்னகத்தே கொண்ட மனவாட்டியை மரத்திலே தூக்கி போட வேண்டும். இவள் ஜெயங்கொண்டவள். நல்லா மைண்ட்ல வச்சுங்க, இவள் ஜெயங்கொண்டவள்.
ஆனால் இவங்க போற சதித்திட்டம் என்ன அப்படின்னா, மரத்திலே தூக்கப்படணும். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், தேவன் என்னை நேசித்திருக்கிறார், தேவன் என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். எல்லா விதமான சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கும்படியாய் தம்முடைய குமாரனையே அனுப்பி தம்முடைய குமாரனுடைய உயிரை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குமாரனுடைய உயிர் இந்த மனவாட்டிக்குள்ள இருக்கிறது. ஆனா இவன் சொல்றான், இல்லை இல்லை, இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதுதான் தூக்கு மரம். நல்லா மைண்ட்ல வச்சு, ரொம்ப முக்கியம். ஏன் தூக்கு மரம்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்படின்னா என்ன? கிறிஸ்து எனக்காகத்தான் உயிரை கொடுத்தார் அப்படின்னா என்ன அவர் கண்மணி போல பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனவாட்டி எனக்காக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்காக அவர் உயிரை கொடுத்தார் என்றால் அவர் உயிரில் நான் கலந்திருக்கிறேன், அவருடைய கண்மணியாய் நான் இருக்கிறேன். சத்துரு என்னை தொட முடியாது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு போராட்டங்களை கொடுத்து, எனக்கு வேதனைகளை கொடுத்து, என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க அவன் திட்டம் போடுகிறான். இந்த சத்துருடைய அழிவு எப்படி வந்துச்சு? நல்லா கவனிங்க. எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்றாங்க? விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த ஆமான் வர்றான். இந்த விருந்து சாப்பிட்டுட்டு இந்த தூக்கு மரத்துல இந்த மொர்தெகாயை போடுவேன். அப்பனா மொர்தெகாய்க்கு சொந்தக்காரெல்லாம் யாரு? எல்லாம் கவுண்டிங் போடுவாங்க. அப்ப மொர்தெகாய்க்கு சொந்தக்காரி யாரு? இந்த எஸ்தர். அப்ப எஸ்தரையும் தூக்கில போடு. இதுதான் அவன் திட்டம். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 7ஆம் திருப்பி கொள்ளுங்களேன். அங்கே அவங்க ஜெபம் பண்ணும் போது, அவர்கிட்ட மன்றாடும் போது 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனால் நான் மௌனமா இருப்பேன். இப்போது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு கவனிங்க, இந்த சத்துரு, ஆமென், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இந்த சத்துரு உம்மையும் என்னையும் சேர விடாதபடிக்கு இந்த நியாயப்பிரமாண சுயநீதி இங்கே வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது. ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னைக்கு போராடின்னு இருக்கிறீங்க? உள்ளுக்குள்ள பாவம், அந்தகாரம், பிரச்சனை, அப்படி போராடி கொண்டிருக்கிறீங்களா? இந்த சத்துருவை தான் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். இந்த சத்துரு இனி உன்னை தொட முடியாது. ஆமேனா? எந்த மன கலக்கமும், எந்த மன திகிலும், எந்த மன பிரச்சனையிலும் கர்த்தர் இனி உன்னை விடுவதில்லை. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குறார். ராஜாவுக்கு நஷ்டம். நான் மனக்குழப்பத்தோடு இருப்பேனே ஆனால், நான் மன வலிகளோடு இருப்பேனே ஆனால், அது ராஜாவுக்கு நஷ்டம். அவர் எடுத்த ஜெயமெல்லாம் வீணாய் போய்விடும். இந்த துஷ்ட ஆமான், இந்த சத்துரு ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண பார்க்கிறான். எனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கிறான். ஆண்டவரே, நீரே எனக்கு போதுமானவர். ஆமெனா? தொடர்ந்து வாசிக்கும் போது, அதற்கு எஸ்தர், சரி, அப்போது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்திய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அப்பனா ராஜாவுக்கு இந்த ஒரு சீக்ரெட்டும் தெரியல. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா மைண்ட்ல வச்சு, ராஜாவுக்கே தெரியாம ராஜாவுடைய அரண்மனையில இந்த நியாயப்பிரமாண சுயநீதியாகி இந்த ஆமான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மனவாட்டி மட்டுமே அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லி முடிக்கிறேன். உனக்கு உள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும், அந்த சத்துருவை எதெல்லாம் உனக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கிறது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீதான் உன் சத்துரு யார் என்பதை கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் உனக்கு மனக்கலக்கமா இருக்குது, எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்குது, அவர்கிட்ட காட்டி கொடுங்க. அப்பா, இதெல்லாம் என்ன துன்பப்படுத்துகிறது, இதெல்லாம் என்ன வேதனைப்படுத்துகிறது, இதெல்லாம் எனக்கு மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும், ஆனால் இந்த சஞ்சலங்கள் என்னை பயங்கரமாய் பயமுறுத்துகிறது என்று சொல்லி நீங்க தான் ஜபத்துல தெரியப்படுத்தணும். ஆமேனா? இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு நீ உண்மையான மனவாட்டியா இருப்பாயானால், கிறிஸ்து இயேசுவை, அவருடைய கட்டளைகளை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டிருப்பது உண்மையானால், உன் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. அவள்தான் முடிச்சிட்டேன். ஆமேனா? ஆமேனா? யாரெல்லாம் உங்க பிரச்சனைய ஜபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களாம் மனவாட்டிங்க. ஆமேனா? ஆமேனா? உன் சத்துரு உன்னை சிறுமைப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற அந்த சத்துருவனை காட்டி கொடுத்துட்டனா அவர் எடுக்கிற தீர்மானங்கள் பயங்கரமா இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். அப்போது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பதாக ஆமான் திகில் அடைந்தான். அவனுடைய ஒரே டார்கெட் என்ன? நியாயப்பிரமாண சுயநீதியினாலே தீட்டுப்பட வைக்க வேண்டும் மனவாட்டியை.
ஆனால் மணவாட்டி என்பவள் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் தமக்கு முன்பதாக மகிமையுள்ள சபையாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு அதை திருவசனமாகிய முழுக்கினாலே தமக்கு நிறுத்தி கொண்டு தம்மைத்தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணமாகிய இந்த துஷ்ட ஆமானுடைய நோக்கம் என்ன நோக்கம்னா கரைப்படுத்த வேண்டும் இந்த மணவாட்டியை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ காட்டி கொடுத்ததுனால, இதுதான் பயங்கர கான்செப்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீதான் அந்த சத்துருவை அடையாளம் காட்ட வேண்டும். கர்த்தருக்கு என்னை எதெல்லாம் கரைப்படுத்துகிறது, என்னை எதெல்லாம் கரைப்படுத்துகிறது, என் மனசுக்குள்ள எதெல்லாம் சஞ்சலத்தை கொடு, இதுதான் இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற சத்தியம். உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் வலிக்கும் காரணம் உன்னை கரைப்படுத்த. நீ வேதனைப்பட்டா, நீ துக்கத்தோடு இருந்தா மணவாள சந்திக்க முடியாது, மைண்ட்ல வச்சுங்க. ஆனா நீ தான் காட்டி கொடுக்கணும். இந்த சத்துரு, இந்த துஷ்ட ஆமான், நீ தான் காட்டி கொடுக்கணும். மணவாளனுக்கு நீ தான் சொல்லணும். அவர் ஜெயம் எடுத்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டாரு. நீ ரம்மியமா இருக்கணும். ஆனால் உன்னை கலக்கத்துல கொண்டு வருகிற, உன்னை கரைப்படுத்துகிற அந்த வசந்த வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். மணவாட்டினா யாரு, மணவாளன் என்ன செய்து கொடுத்தார், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5ஆவது அதிகாரத்துல 26-27 வாசிங்க. 26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் பரிசுத்தமாக்கி விட்டார். கரெக்டாக சொல்லாமா? அப்புறம் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கரை திரை. இந்த ஆமான், இந்த சத்துரு நம்மளை கரைப்படுத்துவான். எப்படி கரைப்படுத்துவான் சொல்லுங்க? யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறீங்க, நீங்க கரைபட்டு போகிறீங்க. யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீங்க, நீங்க கரைபட்டு போகிறீங்க. யாரெல்லாம் நடுக்கத்தோடு இருக்கிறீங்க, நீங்க கரைபட்டு போகிறீங்க. இப்ப கர்த்தர் இன்னைக்கு அதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமேனா? ஆனா உன்னை தொடுறவன் யாருன்னு நீ தான் காட்டணும். ஆமேன், அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் யார் என்று நீ தான் கர்த்தருக்கு சொல்ல வேண்டும். உன் புருஷனுக்கு சொல்ல வேண்டும். உன் புருஷன் உன் இயேசு கிறிஸ்து. அவருடைய கற்பனைகளையும் அவருடைய போதகமும் உன்னுடைய இருதயத்துக்குள் இருக்குமே ஆனால் உன் ஆத்மாவை சஞ்சலப்படுத்துகிற யாரும் இன்னைக்கு நீ தான் காட்டி கொடுக்கணும். நீ தான் காட்டி கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா வீடு கட்ட முடியாதபடிக்கு பயங்கரமான சத்துரு என்னை சஞ்சலப்படுத்துகிறான். ஏசப்பா, எனக்கு வீடு கட்டி கொடுங்க. ஒரு காரியமும் நான் மனமகிழ்ச்சியோடு இருக்க நினைக்கிறேன், நான் ஜெபிக்க நினைக்கிறேன், நான் ஆண்டவரை தகவல் என் பிள்ளைக்கு திருமணம் செய்ய நினைக்கிறேன். சத்துரு குறுக்க நிற்கிறான். நீ சொன்னா போதும். நீ சொல்லுவியா? இதுதான் கேள்வி. இவதான் மணவாட்டி, இவதான் மணவாட்டி. கரை திரை. நீ கலக்கத்தோடு இருக்க கூடாது. அவர் ஜெயம் எடுத்தது உனக்காக. ஆமேனா? அவர் ஜெயம் எடுத்தது யாருக்காக? உனக்காக, எனக்காக அவர் ஜெயம் எடுத்தார் என்றால் நீ பாட்டுக்குன்னு துக்கத்தோடு வேதனையோடு உட்கார்ந்து நீ மணவாட்டியா? நீதான் காட்டி கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். நீதான் இந்த துஷ்ட ஆமா என்னை கரைப்படுத்துறான். ஆண்டவரே, என் புருஷனே, என் மணவாளனே, என்னை கண்மணியை போல பாதுகாக்கிறவர். அவர் மாறாதவர். அவருடைய கண்மணியா என்னை வைத்துக் கொண்டார். என்னை கண்மணி போல பாதுகாக்கிறவர். உங்க வல்லமையுள்ள கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன்னு சொல்லி நீதான் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக சொல்லுங்க, தம்மைத்தாமே அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்துட்டார். கண்மணியை போல சபையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப சரியா இந்த எஸ்தர், இவன் தான் என்னை கரைப்படுத்துகிறவன், என் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிறவன், இந்த துஷ்ட ஆமான், இந்த நியாயப்பிரமாண சுயநிதிக்காரன், இவன் தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாதவன், நியாயப்பிரமாண சுயநீதியில் நிற்கிறவன் என்பதை காட்டி கொடுத்தாங்க. திருப்பி கொள்ளுங்க மறுபடியும் எஸ்தரின் புத்தகம். இந்த சத்துரோடு திகில் அடைந்தான். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்போது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே, கையை தட்டி, என் கண் முன்னே, அல்லேலூயா, டேய் துஷ்டனே, டே துஷ்ட ஆமானே, அவள் என் கண்மணி, அல்லேலூயா, அவள் என் உயிரில் கலந்தவள், அல்லேலூயா, என் கண் முன்னே. இதாங்க இயேசு ராஜா. அவள் யாரு அடையாளம் கண்டுவிட்டால், உன் மாம்சம் தான் உனக்கு விரோதி, உன் மாம்சம் தான் உனக்கு விரோதி. எது உன்னை சஞ்சலப்படுத்துகிறது, கர்த்தர்கிட்ட நீ சொல்லிட்டு போதும், என் கண் முன்னே
என் மனவாட்டியை தொடுவதற்கு, என் உயிரிலே கலந்தவளை தொடுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் பெற்ற வெற்றியை உன் தலையை நசுக்குவதற்கு தான். என் கண் முன்னே நான் இருக்கும் போதே என் கண்ணை இரவும் பகலும் நான் அவள் மேல் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணை மூடாமல். ஆமேனா? அவள் என் கண்மணியாய் வைத்திருக்கிறேன். என் கண் முன்னையே. அதுதான் முக்கியம். அவள் காட்டி கொடுத்துட்டா. ஆமென் சொல்லுங்க. இவன் தான் என் சத்துரு, என் மனதை சஞ்சலப்படுத்துகிற சத்துரு இவன் தான். இதுதான் இஸ்ரவேலின் சபை. இந்த இஸ்ரவேலின் சபையை, இந்த இஸ்ரவேல் கர்த்தரை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறபடினாலே கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் அவர் என்ன பண்றாரு? கண்மணியை போல பாதுகாக்கிறார். காரணம், இந்த இஸ்ரவேலுக்கு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர். 7ஆம் நாளில் வந்து தகப்பனை அடக்கம் பண்ணப்பட்ட தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெயங்கொள்ளுகிறவர் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்பதை அறிந்து கொண்டவர் தான் இந்த இஸ்ரவேல். அதுதான் இந்த இஸ்ரவேல்ல வந்த யாக்கோபின் சந்ததி. அந்த யாக்கோபின் சந்ததியில் வந்தவர்கள் தான் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த இந்த எஸ்தரும் மொர்தெகாயும். ஆமென் சொல்லாமா? ஏன் கண் முன்னாடியே என் மனைவியை நான் விட்டுருவேனா? அல்லேலூயா. வரப்போறான் நியாயப்பிரமாண சுயநீதிக்காரன் அந்தி கிறிஸ்து. கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னாடி மனவாட்டி சபையை விடுவதில்லை. கரங்களை விட்டு ஆமென் சொல்லாமா? என் கண் முன்னையே என்னுடைய போதனைகளையும் என் கட்டளைகளையும் கண்மணி போல பாதுகாக்கிற சபையே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உங்களை இனி சத்துரு தொட முடியாது. என் கண் முன்னாடியே. அல்லேலூயா. என் கண் முன்னே ஒரு இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று கரைப்படுத்த நினைச்சான். கவனிங்க, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை புறம்பே தள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாத, எந்த கலக்கமும் வரக்கூடாது. அது கரை, அது கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிற காரியம். பலவந்தம் செய்ய பண்ணினான். அதுதான் நியாயப்பிரமாண சுயநீதி என்று 7ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபத்தில் நான் சாட் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் டீச்சிங்கில் மைண்டில் வச்சு கரைப்படுத்த நினைப்பான். இந்த மாம்சத்துக்காக ஆத்துமாவை கரைபடுத்தாதீர்கள். அந்த சத்துருவ கர்த்தர் என்றைக்கே நிர்மூலமாக்குகிறார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். யார் மூணது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமானுக்கு அடிமையா இருந்தவன். அல்லேலூயா. ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் யாரு? ஆமான். ஆமானுக்கு சல்யூட் அடித்தவன். ராஜாவின் வாயிலிருந்து வார்த்தை வந்ததுமே நேராவே அவன் முகத்தை மூடுகிறான். அல்லேலூயா. அவன் அடிமையின் கையிலே அவனை விழ வைப்பேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவன் அடிமையின் கையிலே அவன் சத்துருவ அவனை விழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அது இந்த காரியத்தை தான். இதெல்லாம் புரியணும், இதெல்லாம் விளக்கமா கொண்டு வரதுக்கு நேரம் தான் ஆகும், வேற வழி இல்லை. நல்லா இதுதான் நமக்கு வருகிற மிக முக்கியமான சத்தியங்கள். அப்புறம் சொல்ற, அப்போது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன். அர்போனா என்று சொன்னால் ஆஸ் டிரைவர், அதாவது கழுதை ஓட்டுபவன். இந்த கழுதை எருது என்கின்ற பலியும் நீதி செய்தலும், அதாவது வந்து ராஜரிக ஆசாரிய அனுபவம் உடையவன் தான் இந்த அர்போனா. ஆமேனா? கழுதை எருது, அது கழுதை என்பது பலியும், அது எருது என்பது ஆளுகை செய்வதும். இவர்கள் தான் இங்கே எஸ்தர் ராஜாத்தியோடு கூட இருந்து யூதர்களுக்காக நின்று அங்கே தேவசபையில் நிற்கிறவர்கள். இந்த அர்போனா என்பவன் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்போது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்போது ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்போது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கரங்கள் சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? நாம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் இந்த காரியம். அந்த உக்கிரம், இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த ஆமானின் தலையை நசுக்கி விட்டுதான், அவனை தூக்குல போட்டுட்டு தான் நாம் மகிமை அடைய போகிறோம். ஆமென் சொல்லாமா? இப்போது ராஜா என்ன பண்ணிட்டாரு? இவ்வளவு காலமாய் உனக்கும் எனக்கும் தடையாக இருந்த இந்த துஷ்ட ஆமான் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டான். இப்போது ராஜாத்தியாகிய எஸ்தரே, உன் அரண்மனைக்கு உன் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன். ஆமேனா? சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து மகிழ்ந்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இந்த துஷ்ட ஆமான், இந்த சத்துருவாகிய ஆமான் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டதும் ராஜா இந்த அரண்மனையை ராஜாத்திக்கு கொடுத்து, ஆமேனா, நீயே என் மனவாட்டி என்று சொல்லி கூடவே இருந்தார். அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எத்து வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
வாசிங்க வாசிங்க வேகமா வாசிங்க. அசுவேரு ராஜா ராஜாத்தியாக எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இதாங்க கர்த்தர் சொன்னா, வந்துட்டேன், நான் உன்னிடத்துல வந்து விட்டேன், உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். ஏன்னா இந்த சத்துரு தான் மணவாளனும் மணவாட்டியும் சேரக்கூடாதபடிக்கு இருந்த நியாயபரமான சுயநீதி. ஆமேனா? எத்தனை பேரை ஆண்டவர்கிட்ட காட்டி கொடுக்க போறீங்க? ஆண்டவரை, என் மாம்சம் என்னை கரைபடுத்துகிறதப்பா, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டி கொடுத்துனா போதும், கர்த்தர் ஜெயம் எடுத்து விடுவார், கண்மணியை போல் நம்மை பாதுகாப்பார். அந்த வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனைபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் என்று அங்க மறுபடியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த துஷ்ட ஆமான ஜெயம் கொண்டுட்டு தான் சபை வருகையில மேல போக போகிறது. ஆமேன் சொல்லாமா? அப்ப சத்துரு முடிஞ்சு போயிட்டான். ஆமேன். இனி சத்துரு கிடையாது. அல்லேலூயா. எந்த சஞ்சலமும் உனக்கு வராது. இயேசுராஜா நாமத்துல மைண்ட்ல, யான் கண் முன்னையே உன்னை கரைபடுத்த முடியுமா? ஆமேனா? உன் மனதுக்குள்ள வேதனையை கொடுக்க முடியுமா? யான் கண் முன்னே நான் உன்னை என் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இனி எந்த ஒரு சஞ்சலமும் உன் ஆத்மாவில் வராது. நீ கம்பீரித்து பாடுவாய். ஆமேன். நான் உன் நடுவில் வந்து விட்டேன். அல்லேலூயா. மணவாளனும் மணவாட்டியை ஒன்று சேருகிற அந்த மகிமையை தான் இந்த ஆதார மாதத்துல தேவன் கொடுக்கிற. இன்னைக்கு சரியா ஆதார மாதம். ஆச்சரியமா இருந்துச்சு. தற்செயல தான் இன்னைக்கு பார்த்தேன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே சும்மா தற்செயல நான் உட்காந்து நான் பார்க்குறேன், ஷார்ப்பா இன்னைக்கு ஆதார மாதம் பிறக்குது. அவன் போட்ட அந்த மந்திர சூன்யத்தை பூரியமாக இலைப்பாறுகிற ஒரு மகிமையான பண்டிகையை தேவன் கொண்டாட வைத்தார். என் கண் முன்னே நீ ராணியை தீட்டுப்படுத்த முடியுமா? நல்லா கவனிங்க. என்னால முடியலையே ஆண்டவரே, இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த போராட்டத்தை விட முடியலையே, வேற ஒண்ணுமே செய்யாத, அப்படியே காட்டி கொடு, அப்படியே காட்டு. என் மணவாளனே, என் புருஷனே, என் ஆண்டவராகிய என் இயேசு ராஜனே, என்னை கண்மணியை போல பாதுகாக்கிறவரே, எனக்கு இதையெல்லாம் பிரச்சனையா இருக்குது, அப்படியே பாவத்தை அறிக்கை செய். வெளியே சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்படியே வாய் திறந்து சொல்லு. உன் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. இவன் தான் இந்த சத்துருன்னு சொல்லு, வேற ஒண்ணுமே இல்லை. இதையெல்லாம் என் மனதை சஞ்சலப்படுத்துதுன்னு நீ சொல்லு, அவர் பார்த்துக்குவார். ஆமேனா? அவர் பார்த்துக்குவார், வேற ஒண்ணுமே இல்லை. நீ காட்டி கொடுத்தால் போதும். அப்ப கர்த்தர் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். மறுபடியும் சகரியா புத்தகம் 2வது அதிகாரத்துல உன் நடுவிலே, அந்த வசனம் எத்தனாவது வசனம் அது? வாசிப்பாங்களாம். 10. சீயோன் குமாரத்தியாகி எஸ்தரே, சபையே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், காரணம் நீ என் கண்மணியா இருக்கிறாய். ஆமேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. உன்னை தொட நினைச்சவனை நான் மரத்துல தூக்கி போட்டேன், இப்ப நான் வந்து உன்னில் கலந்து விட்டேன். அல்லேலூயா. சபை மகிமை அடைந்து பிதாவாக தேவ சமூகத்துல முகமுகமாய் இயேசு கிறிஸ்து நாமத்துல மகிமைப்பட போகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன் நடுவில் வந்து விட்டேன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன். எல்லாரும் முழங்கால் படிட்டு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.